ஹலோ எவ்ரிவன். கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் 2 in 1 சீரீஸ். எங்கள் அம்மா சின்ன வயசில் கோல்டு வந்தாலே இது ரெண்டும் தான் செஞ்சு கொடுப்பாங்க. இமீடியட்டாக க்யூர் ஆகிடும். பார்க்கலாமா? கொள்ளு 100 கிராம், தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 to 15, கார்லிக் 5 to 6, க்ரீன் சில்லி 2 to 3, டொமேட்டோ 2, புளி எலுமிச்சம்பழம் அளவு, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் சீட் ஆஸ் நீடட், சால்ட் டு டேஸ்ட். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கண்டெய்னரில் கொள்ளு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் 15 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்திட்டு 2 ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 3 பச்சை மிளகாய், இதுக்கு இந்த காரம்தான் இதுக்கு 3 பச்சை மிளகாயையும் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 7 to 8 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 7 to 8 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா குக்கரை ஆற விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளு தண்ணியை கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் அளவு புளியை சேர்த்திட்டு 2 தக்காளியை சேர்த்திட்டு எக்ஸஸாக இருக்கிற கொள்ளு தண்ணி இதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ரசத்துக்கு, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை இதை சேர்த்திக்கோங்க. ஒரு 15 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் கோர்ஸ் பிளெண்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் ரசத்தில் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு கடுகு, ஜீரகம் இதை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் 15 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொங்கு நாட்டு சைடில் சின்ன வெங்காயம் ரசத்துக்கு சேர்த்துவாங்க, அதையும் சேர்த்திருக்கேன் நான். இந்த ரசம் தனியாக வச்சுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற கொள்ளு பருப்பு கலவையை மிக்சி ஜாரில் சேர்த்தி 2 கரண்டி ரசத்தோடு சேர்ந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ரசத்தண்ணியை ஏன் சேர்த்துறோன்னா கொள்ளு துவையல் ரொம்ப நேரம் சலசலப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். கொள்ளு பருப்பு கொள்ளு துவையல் ரெடி.